சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். திருப்பதியில் நடைபெற்ற வாராகி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பவன் கல்யாண் வாராகி டிக்ளரேஷன் என்ற பெயரில் அறிவிப்புகளை வெளியிட்டார். எந்த மதத்திற்காவது தர்மத்திற்காவது இழுக்கு ஏற்பட்டால் உடனடியாக அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். சனாதன தர்மத்தை இகழ்ந்து பேசுவோரை தண்டிக்கும் வகையில் சனாதன பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும். கோயில் பூஜைகளில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் சுத்தமானவையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். கோவில்களை வழிபாட்டு தலங்களாக மட்டுமே கருதாமல் மருத்துவமனைகள், கலை அபிவிருத்தி கூடங்கள், சுற்றுச்சூழல் மையமாக மாற்ற வேண்டும் என்றார். சனாதன தர்மத்தை வைரஸ் என்றும் அழிக்கப் போவதாகவும் தமிழ்நாட்டில் கூறுவதாக தமிழில் குற்றம் சாட்டிய பவன் கல்யாண் சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் அவர்களே அழிந்து போவார்கள் என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். சனாதன தர்மம் வந்து வைரஸ் தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லிட்டாங்க. சனாதன தர்மம் வந்து ஒரு வைரஸ், அது நாசம் பண்ணனவன் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சார், நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீங்க முதல்வன் இல்ல, you're not the first one, you're not the last one. There go to many more going to come. சனாதன தர்மம் வந்து வைரஸ், அது நான் நாசம் பண்ண போறேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க மாதிரி ஆளு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றேன், கடவுளோட பிளெஸிங் வாங்கிட்டு, பெருமாள் பிளெஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.